வெல்கம் வியூவர்ஸ், எல்லோருக்கும் எங்களுடைய இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். இதன் ஸ்பெஷலாய் தென்னை ஓலையில கருப்பட்டி கொழுக்கட்டை செய்வோமா? இதற்கு ஃப்ரெஷ்ஷா பறிச்ச தென்னை ஓலை 5, கருப்பட்டி 1 சின்னது, வறுத்த பச்சரிசி 1 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் 3/4 கப், ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு நெய் தலா 1/4 டேபிள் ஸ்பூன். ஒரு ட்ரை பேன்ல பாசிப்பருப்பை வாசம் வர வறுக்கணும். வாசம் வந்துருச்சு, பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடணும். ஒரு பாத்திரத்துல கருப்பட்டி போட்டு தண்ணீர் ஊற்றி பாகு ரெடி செய்யணும். ஜஸ்ட் கருப்பட்டி நல்லா கரைஞ்சா போதுங்க. கருப்பட்டியில இரும்பு சத்து இருக்கிறதுனால இதை சேர்த்தா ரொம்ப நல்லதுங்க. பாருங்க, கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இந்த கருப்பட்டி பாகை ஃபில்டர் செஞ்சிடலாம். கருப்பட்டி பாகுல உப்பு ஏலக்காய் தூளை சேர்த்து கலந்து விடணும். இது இருக்கட்டும். வேற ஒரு பவுல்ல வறுத்த அரிசி மாவு போட்டு துருவிய தேங்காய், வறுத்த பாசிப்பருப்பை சேர்த்து கலந்து விடணும். இதோட கொஞ்சம் நெய்யை சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். இப்ப கருப்பட்டி பாகை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடணும். ஒருக்கும் சூடு வந்த உடனே கையால மாவை பிசைஞ்சிடலாம். நல்ல சாஃப்டான மாவு ரெடி பண்ணிட்டோம். தென்னை ஓலைய சின்னதா கட் செஞ்சியும் கொஞ்சத்தை நார் ஓலையும் ரெடி செய்யணுங்க. ஓலையின் உள்ளே நல்லா கிளீன் செஞ்சு வச்சிருக்கணும். கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம பார்க்கிற மாதிரி ஓலையின் உள்ள அந்த மாவை படர்த்தி விடணுங்க. ஓலைய மூடும் போது எக்ஸஸா இருக்கிற மாவை எடுத்துடலாம். மற்றொரு ஓலையை வச்சு மூடிடணும். தென்னை நாரை வச்சு சுமார் 2 தடவை சுட்டி விட்டு ஒரு நாட்டு போட்டுடலாம். இது போல எல்லா ஓலைகளையும் ரெடி செஞ்சிடலாம். இயற்கையான தென்னை ஓலையின் வாசத்தோட இந்த கொழுக்கட்டை வருங்க. 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல இதை அவிக்கணும். மூடிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். வாவ், சூப்பரா தென்னை ஓலையின் வாசத்தோட கொழுக்கட்டை வெந்திருக்கு. அவிச்ச ஓலை கொழுக்கட்டைய ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் ஆறிய உடனே திறந்து பார்த்துடலாம். பாருங்க, தென்னை ஓலையில கொழுக்கட்டை சூப்பரா ஒட்டாம பெர்ஃபெக்டா வெந்திருக்கு. டேஸ்டியான கருப்பட்டி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இரண்டாவதா கருப்பட்டிக்கு பதிலா சீனி வச்சும் கொழுக்கட்டை செஞ்சு காட்டியிருக்கோம். பாருங்க, சிறுபருப்பு வெந்த ஒரு வாசத்துடன் சூப்பரா வந்திருக்கு. மூணாவதா உங்களுக்கு சர்ப்ரைஸ் தருவதற்காக தென்னை ஓலைக்குள்ளே 2 ஃபிளேவர் டேஸ்ட்ல அதாங்க கருப்பட்டியும் சீனி கொழுக்கட்டையும் சேர்த்து 2 in 1 செஞ்சிருக்கோம். வாவ், பாருங்க, சூப்பரா இருக்கு. இயற்கையான முறையில ஹெல்தியான சாஃப்டான டேஸ்டியான பாரம்பரிய கொழுக்கட்டை செஞ்சிருக்கோம். இது குட்டீஸ்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. நம்ம வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.